நமக்கு பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்ச்சோன் சேனல். இந்த வாரம் ரிவ்யூ பார்க்க போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் டப்பில் வந்த மீ கல்ஃபா. இந்த படத்தோட திரையம்சம் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து டோட்டல் டைம் டூரேஷன் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட வந்து டைப் பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் ரோஜன் அண்டு லீகல் சம்மந்தமான த்ரில்லர் ஒரு படம் பார்க்கணும். அது ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸில் பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். தமிழ் டப்பில் தான் இருக்குது. அப்படி இந்த படத்தில் என்னென்னலாம் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த படம் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை ஏன் பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து இம்பேக்டாக வந்து கொடுத்தது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கும்போது இது வந்து ஒரு கிரிமினல் லாயர் வந்து ஒரு கிரிமினல் பாலியல் குற்றம் செய்த அக்யூஸ்டுக்கு அதாக ஆஜராகிறாங்க. அந்த ஆஜரானதுக்கப்புறம் அவருடைய வக்கீல் வந்து அந்த பாதிக்கப்பட்ட, அதாவது அக்யூஸ்டாக இருக்கிற நபரை வந்து உண்மைத்தன்மை அறிஞ்சு அவருடைய பாலியல் குற்றம்லாம் வந்து யார் பண்ணாங்க அப்படின்றத நிரூபிக்கும் பொழுது அவர் எந்தெந்த விதத்தில் ட்விஸ்ட்லாம் அனுப்பிச்சாங்க அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸாக வச்சு நம்ம டேரக்டர் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து கேஸ்டிங் சூஸ் ஒரு லேடி லாயராக வராங்க. அவங்க அக்யூஸ்டாக வந்து வரவர் வந்து ஒரு ஜென்ஸ். அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தெரவின் லூர்தஸ், இல்லை அட்வொகேட் அன்னைக்கு கீலின் ராலிவுட். இவங்க 2 பேர் தான் மெயின் கேரக்டராக வந்து முழுக்க உங்கள் கதைக்கிழமை தான் கொண்டு வராங்க. இதில் வந்து நீங்கள் முழுக்க பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் போகும்போது அவர் ஒரு பாலியல் குற்றம் சம்மந்தமானவங்களுக்கு வந்து நம்ம ஹீரோயின் நீந்தி வாதாட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இவங்க 2 பேருமே வந்து ஒரு காதலாகி ஒரு கலவி வரைக்கும் போயிடுவாங்க. அது வந்து இந்த படம் வந்து சில இடத்துல வந்து 18+ கண்டென்ட், அடல்ட் கண்டென்ட், ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. அதனால் அந்த படத்தை வந்து கண்டிப்பான முறையில் 18+ மேலே இருக்கவங்க கண்டிப்பான முறையில் பார்க்காதீங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்ததுனால அட்வென்ச்சர் லீகல் த்ரில்லராக சொல்லிப்பாங்க. லீகல் த்ரில்லராக வந்து அந்தளவுக்கு இல்லை. முக்கால்வாசி 18+ கண்டென்ட் தான் அதிகமாக இருக்குது. எந்த இடத்துல போனால் முக்கால்வாசி, அதாவது ஒரு 2 மணி நேரம் படம்னா 3/4 மணி நேரம் வந்து அந்த சம்மந்தமாக தான் வருது. நியூடான காட்சிகள், இந்த மாதிரி காட்சிகள் வருது. அதனால் இந்த படத்தை தனியாக பார்க்குறத பெஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து யாரும் பார்க்காதீங்க. ஒரு கவர்ச்சிக்கனான கலைஞரின் வழக்கார், அதாவது அவர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து ஒரு பெயிண்டர் ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து கலைநயத்தோடு வந்து கொலை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி படத்தில் வந்து அவர் வந்து குற்றச்சாட்டு மாதிரி காட்டுவாங்க. கடைசி கிளைமேக்ஸில் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட்டு. அதுதான் பெரிய ட்விஸ்ட்டு. கடைசி இந்த லேடி லாயர் கூட இருந்தவங்க தான் கூடுதலாக வந்து பண்ண மாதிரி காட்டுவாங்க. இந்த படத்தில் வந்து ஓவராலாக ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு என்னென்னு தென்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லாயர் நடிச்ச அவங்களுடைய நடிப்பும் சரி, அக்யூஸ்டாக நடித்த அவங்களுடைய நடிப்பும் சரி, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பை த பே வந்து இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வந்து போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஆர்கேஎம் ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.4 தான் வருவேன். இந்த படத்தை யாரும் ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து பார்க்க வேண்டாம். இந்த படத்தை வந்து யூபிஏ தான் சொல்லணும். முக்கால்வாசி தான் இருக்குது. அதனால் இந்த படத்தை ஃபேமிலி ஓரியன்டாக யாரும் பார்க்க வேண்டாம். ரிவ்யூ உங்களுக்கு கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே. பை வியூவர்ஸ்.